என்பது இமய முதல் குமரி வரை என்பார்கள். தாய் தமிழ்நாடு சென்னையிலிருந்து குமரி வரை என்பார்கள். அப்படி சென்னை முதல் குமரி வரை உள்ள இலக்கிய இதங்களை ஒன்று சேர்த்திருக்கிற புதிய சிலைகள் அன்பு சகோதரர் தொல்காப்பியன் அவர்களுக்கு எனது முதல் வணக்கம். எங்கள் ஞான தகப்பன் கைக்கு என்கிற கவிதை வடிவத்தை எங்கள் கைகளில் அளித்த ஐயா ஓவிய கவிஞர் அமுதபாரதி அவர்களுக்கு வணக்கம். இந்த அரங்கத்தில் இருக்கிற பாதி பேருக்கு மேலே எனக்கு தெரியும். அனைத்து பேரையும் சொல்ல வேண்டும் என்றால் 5 மணி ஆகிவிடும். நீங்கள் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறீர்கள், நேரத்திற்கு போய் சேர வேண்டும் என்பதால் முதல் இருக்கையில் அமர்ந்திருக்கிற பொதிகை மின்னல் ஆசிரியர் வசீகரன் தொடங்கி கடைசி இருக்கையில் இருக்கிற எங்கள் பேரன்புக்குரிய சென்னை கம்பன் கழகத்தின் துணைத் தலைவர் வழக்கறிஞர் ஐயா பால சீனிவாசன் உள்ளிட்ட அனைவருக்கும் என் வணக்கம். இந்த மேடையில் நான் முகத்தில் சொல்லாத பெயர்கள் எல்லாம் எனது உள்ளத்தில் இருக்கிற பெயர்களாக நினைத்து நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு எனது உரையை தொடங்குகிறேன். இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அளித்தது. ஏன்னா தொடக்கத்திலே காலையில் ஒரு அழகான உரையை கொடுத்தாரு. முதல்ல இது வந்து இலக்கிய விழாங்கிறாங்க. நான் எந்த குடும்பத்திலும் இல்லை சொல்லிடுறேன். எந்த குடும்பத்திலையும் என்னை பார்க்க முடியாது. ஆனால் எல்லா குடும்பத்திலும் நானும் இருப்பேன். ஏனென்றால் இது தமிழ் குடும்பம். இந்த விழா மேடையை பார்த்தேன். காலையில் பரதநாட்டியம் அன்பு மகள் சங்கமித்ரா அண்ணா, அதே போல ஒரு அழகான தலைமுறையை எனது சகோதரர் தொல்காப்பியன் வழங்கினார். அடுத்ததாக கர்நாடக இசையை தொல்காப்பியனின் துணைவியார் வழங்கினார். இலக்கியம் என்பது இப்படித்தான் குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணமாக இந்த நிகழ்ச்சியை நடத்திருக்கிறார். தொடக்கத்திலே அவர் சொன்னது கூட இங்க இருக்கிற சிறப்பு விருதுகள் யாரையும் அவர் நேரில் வந்து வீட்டில எல்லாம் பார்க்கல, எங்களுக்கு மகிழ்ந்து வைக்கல. ஆனால் நாங்கள் எல்லாம் மனமகிழ்ந்து வந்திருக்கிறோம். அதுவும் நான் ஒரு பத்திரிகையாளர், அவர் அலைபேசியில கேட்கும் போதே நிகழ்வுக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். அப்புறம் வந்து நாட்காட்டில குறிக்கும் போது பார்த்தா வெள்ளிக்கிழமை பணினார். வரணும்னு சொல்லிட்டோம், மரியாதை வர வேண்டும் என்பதற்காக நான் விடுமுறை போட்டு விட்டு வந்திருக்கிறேன். இங்க இருக்கிற பலரும் அப்படித்தான். மேடையில் இருக்கிற எங்கள் பேரன்புக்குரிய அண்ணன் ராசி அழகப்பன் தொடங்கி எங்கள் பேராசிரியர் முனைவர் ஐயா தமிழிகள் உள்ளிட்ட அனைத்து ஆளுமைகளுமே தங்களது வேலைகளை ஒதுக்கிவிட்டு தமிழுக்காக நடத்துகிற இந்த புதிய சிலைகளில் நாங்களும் இருக்கிறோம் என்பதற்காக வந்திருக்காங்க. எனக்கு பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கூட மூச்சு வாங்குது. காலையில ஒரு வரவேற்பு ஒண்ணு, எப்பா கற்பகம் எங்கேயோ போயிட்டு உண்மையில என்ன பாஸ் எங்கள் வேகம் மின்னல் வேகம் ஒரு கவிஞர், அவங்க ஊர் கவிஞர் தான் மீரா எழுதியிருப்பாரு. எங்கள் ஊர் எம்எல்ஏ ஒரு நாளைக்கு 7 கட்சி மாறினார், இன்னும் நிறைய கட்சிகள் இருந்திருந்தால் இன்னும் வேகம் காட்டியிருப்பார். எங்கள் ஊர் எம்எல்ஏ இன்னும் வேகம் எழுதினார் அவங்க ஊர் கவிஞர் மீரா. அது கூட அவங்க படிச்ச அந்த கடல் கப்பத்துல இன்னும் எனக்கு பக்குன்னு இருக்கு. சாப்பிடையில கூட பார்த்து அவங்க கவனிச்சுட்டே இருக்கு. பரவாயில்ல, அவங்க மூச்சு வாங்கிட்டு தான் நமக்கு தான் மூச்சு வாங்க. ஒரு நல்ல தமிழ். உண்மையில இங்க இருக்கிற நண்பர்களை எல்லாம் பார்க்கிறேன். ஏற்கனவே முகநூலில் நேரடியாக சிலரை சந்திச்சிருக்கலாம். இந்த நிகழ்வில் ஒரு குடும்பத்தின் நிகழ்வில் பங்கேற்கிற அந்த உள்ளுணர்வோடு வந்திருக்கீங்க. அதுதான் புதிய சிலைகள் தந்திருக்கிற மகத்தான வெற்றி. பொதுவாக சொல்லுவாங்க தமிழ்ல, கம்பி உடையால்